சீமெண்ட் கான்கிரீட் போடணும் எல்லாம் வீடியோ ஓடுனீங்களா? அது வந்து தப்பா அவங்க சித்தரிக்கிறாங்களே. எங்க ஊரே என்னது தப்பா? அண்ணா நாங்க என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. ஊருக்கு வந்து உதவி செய்ய தானே உதவி செய்யறேன்டா உதவி செய்யற மாதிரி நீ செய்யல. அந்த பொம்பளை பிள்ளைங்க கடிச்சு காட்டவே இல்லையா? ஏன் காட்டணும்? நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது. அந்த பிள்ளை தாய தெரியும், பிள்ளைய தெரியும், யார் பிள்ளை என்னெல்லாம் தெரியுமே, ஊருக்கே தெரியுமே. பெர்மிஷன் கேக்குறேன், நான் பெர்மிஷன் கேட்கறேன். நீங்க வெளியில வாங்க, முகத்தை காட்டுங்க. நீங்க ஐஸ்வர்யா நான் உன்ன வீடியோ எடுக்கட்டும், அதை நீங்க மறைமுகமா எடுத்துட்டு வீடியோ எடுத்து. சரி, அந்த புல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த புல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அது காணாது, அது காணாது, அது காணும் ஐயா. நீங்க என்ன சொன்னீங்க? சரி ஒரு சரி விடுங்க. ரைட் ஓகே விடுங்க. ஓகே ரைட் ஓகே விடுங்க. இப்ப நீங்கள் வந்து ரைட் வந்து உதவி செஞ்சீங்க. அதே இடத்த மாறி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்க இருக்கிறீர்கள், ஒரு இடத்துக்கு உங்களால இயலாது. உங்களோட தங்கச்சி அக்கா வேண்டா இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா ராய் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயா நான் வாடி போடி அந்த பிள்ளையோட வீடியோ என்ன சரியா? ஆனா உண்மையா நான் சொல்றேன். இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியிடத்தால் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடி என்ன செய்வீங்க? நானா இருந்தா அந்த இடத்துல எழும்பி காதை பத்தி சலாண்டு விட்டுரும். ரைட், என்னடா அந்த வீட்டு ஆம்பளை இல்ல. எங்க அக்கா தங்கச்சி வெளியில கூட புண்டின்னு சொல்லுவோம். அண்ணா அந்த கடைசி நேரத்துல நான் கதைச்ச ஒரு நிமிஷம் பாருங்க. கடைசியா நான் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன், நான் கதைச்ச பிள்ளைண்டா இந்த காலில் விழுகிறேன் தங்கச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்துல. அண்ணா வீடியோ வழியில வந்து இவ்வளவு இது நடந்த பிறகு என்ன காலில் விழுந்தா என்ன இவ்வளவு பேருக்காங்க, இவ்வளவு உதவி செஞ்சிருக்காம வந்து விளங்குது. அன்றைக்கு அந்த அது கூட உதவி செய்தாலும் காசு அடிச்சு நீங்க காசு ஒரு நாளும் நான் ஒரு காசு எடுக்கவே இல்லையா? சரி, அப்ப நீங்க என்ன வேலை செய்யறீங்க? அது நாங்க யூடியூப் தானே செய்யறோம். யூடியூப் தான் செய்யறீங்க. ரைட், மாசம் என்ன மாதிரி வருமானம்? யூடியூபால வந்து யூடியூபால வருமானம் வருது. என்ன மாதிரி வருமானம்? அது வேறுமே ஒரு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். வியூஸுக்கு ஏற்ற மாதிரி, அது ஒவ்வொரு வியூஸுக்கு ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வரும். ரைட் ஓகே. இந்த யூடியூப் சேனல் தொடங்க முதல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இதுகள் சொத்து இதுகள் என்ன மாதிரி, இப்ப என்ன மாதிரி? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாவே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். எல்லாம் சொல்லி அதுல இருந்து எங்கட முயற்சியை போட்டு தான் நாங்க வளர்ந்து வந்தோம். எவ்வளவுங்க வளர்ந்து வந்து நாங்க அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்த வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோட தான் நீங்க கதைச்சனீங்க. அதுக்கான தான் நாங்க கதைக்கிறோம். ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்க வச்சதுக்காகத்தான் நாங்க கதைக்கிறோம். தெரியும் ஐயா, இப்ப நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளைய வெளிப்படுத்த வந்து கதைக்கல. விளங்குதான் திருப்பி என்ன கதை ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைய போய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா மாதிரி அவள் எடுத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காணாதோ? அப்படி நைனே எடுத்த ஆக்கள் எல்லாம் இதா இருக்கிறேன். நீங்க இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு இப்படி செய்யுங்க. உங்களோட வீடியோ நான் 2-3 தடவை பாத்துறேன். கதைக்கிறதுக்காக தான் அப்படி பாத்துறேன். விளங்குது? இப்ப என்ன சொல்றேன், நீங்க அதுல காய்ச்ச பிள்ளைங்க கனாலும் சரி. ஆனா நீங்கள் கதைச்ச கதையால அந்த பிள்ளைங்க வீடியோ தான் இப்ப எங்க மட்டும் போகுதுன்னு பாத்தீங்க தானே. இப்ப இவ்வளவு நடந்தா பிறகு அந்த பிள்ளைங்க தன்மானத்தையால அந்த பிள்ளைங்க இதையோ திருப்பி கொடுக்கலுமோ? இல்ல நான் கேக்குறேன், திருப்பி கொடுக்கலுமோ? நீங்க பிள்ளைங்க வீடியோ போடலாம்னு சொல்றீங்க. பிள்ளைங்க தாய் நம்ம மொழியில தெரியாதோ? தாய் நம்ம தெரிஞ்சா பிள்ளைங்க நம்ம மொழியில வருமா இல்லையோ? அது ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூல் இதுகளுக்கு போற இல்லையோ? தாயின் அனுமதியோட அதை எடுத்து தாய்க்கு தெரியும். அவள் தாயின் அனுமதி தேவையில்லை. என்ன எடுக்கணுமோ இல்லையோ அந்த பிள்ளை தானே முடிவு செய்யணும். அந்த பிள்ளை சொல்லுது இல்ல, அந்த பிள்ளை சொல்லி என்ன கதை கதைச்ச நீங்க நீங்க உலக அலசி ஐஸ்வர்யா முண்டை முந்திய காட்டுறது செய்யறாண்டு அப்படி சேர்த்து வைக்க போறீங்களா? இல்ல லவ் பண்ற கதை எல்லாம் லவ் சேர்த்து வைக்க போறீங்க. அந்த பிள்ளை வந்து நான் வீடியோல காட்டணும் காசு கொடுக்க வந்தா காசு கொடுத்துட்டு போங்க. ஏன் தேவையில்லாத கதை? அந்த பிள்ளைகளை பத்தி ஏன் தேவையில்லாத கதை? என்ன சொல்றேன் அப்படி எல்லாருமே அது எங்கட ஊர் பிள்ளைய பத்தி நீங்க என்னது அது மழை நேரம் இது இல்லையே. அவங்க அந்த ஒரு ஆம்பளை துணையில விட்ட இரவு போய் நாங்க ஒன்னும் பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையா? பிள்ளையா நீங்க காய்ச்சதே பிள்ளைதானே என்ன பிள்ளையா நடந்து கொள்ளலையாண்டு அவையிலேயே கேட்டுப்பாங்க. இப்ப அன்றைக்கு வந்து 63,000 காசு எங்கட அக்காட்ட கொடுத்து விட்டானே அந்த அது கொடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனோம். அந்த அதையும் நாங்க ஒரு வீடியோட எடுத்து போடையில வந்து இது வரைக்கும் எவ்வளவு பேர் யோசிச்சுப்பாங்க. இன்றைக்கு வந்து எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஒருத்தருமே கதைக்கலையா? இப்ப கதைக்கலண்டா ஒருத்தரும் கதைக்கலண்டா காசு வண்டி போட்டு கதைக்கலாது. அது காசு வேண்டதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே கதைக்கிறது. எல்லாம் சொன்னாங்க பாலுடைய மறந்து வந்து அது சரியா? அது பிள்ளைதாங்க. என்ன சொல்லுங்க, நான் போற எல்லா விடையுமே வந்து உண்மையிலே எங்கட வீட்டு பிள்ளைகள் மாதிரி தான் பழைய காய்க்கிறாங்க. சரியாண்ணா, உங்களோட வீட்டு பிள்ளையானா அந்த பிள்ளை சொல்லி இருக்காது நாங்கள் என்ன நான் பெரிய இல்லை இல்லையாண்டு
நீங்க என்ன இப்ப படிச்சீங்க அது வந்து பொம்பளை பிள்ளை சரியா நானே சொன்னேன் பாத்தீங்களா நீங்க வேலையிலன்னு சொன்னா நான் அவங்களை எடுக்கவே மாட்டேன் நீங்க ஒரு வார்த்தைக்கு முன்னால வந்து சொல்லி தான் அவங்க எடுத்துருக்கவே நீங்க மாட்டேன் என்ன படிச்சீங்க நான் கேம்பஸ் படிச்சேன் சரி என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேலை இல்லையா சரி ஃப்ரீயா வந்ததா இல்ல நான் சொல்றேனே அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலேயே வந்து நான் அந்த பிள்ளைய சொன்னேன் நீங்க வீடியோக்கு வரலன்னா நீங்க வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உங்களை காய்ச்சிருக்கவே மாட்டணுமா நீ உதவி செய்யணும்னா இரவுல உதவி செய்யும் பகல்ல உதவி செய்யணும் அப்போ ஆறுற நேரம் மழை நேரம் மாறுற இந்த சரி அப்ப அந்த பிள்ளை வந்து அப்படி இதாண்டதாண்டா இப்ப என்ன வீடியோ போட்டு நீங்க அந்த பிள்ளை வீடியோ போடணும்னா ஏன் போட்ட நீங்க இல்ல அந்த பிள்ளை சொல்லி நீங்க என்ன காய்ச்சி நீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கீங்க அது தேவையில்லாத கதை இல்ல அண்ணா நான் அது ஏன் சொன்னேன்டா தங்கச்சி நான் இப்ப உங்களை அது வீடியோ கிறந்த கதை இல்ல அண்ணா நான் சொன்னது நடிக்க வேணாம் எல்லாம் காய்ச்சி நீங்க அது என்னதுக்கு அந்த கதை காய்ச்சி நீங்க அண்ணா நான் அந்த இடத்துல வந்து சொன்னதையா அந்த நான் சொன்னது வந்து இப்ப உங்களை தான் வச்சு தங்கச்சி வீடியோ ஓடணும்னக்காண்டி நான் செய்யல இது வந்து நான் கதைக்கிறது வந்து இதுக்கு தான் வந்து என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் சொல்லிதான் அம்மாக்கு ஒரு தன்பானத்துல இருந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தானே யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட 1500 குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பாங்க உங்களோட கதையை கேட்டு உங்களோட கதையை கேட்டு